முன்பொரு காலத்துல பந்தல மகாராஜாவின் இரு மகன்களில் ஒரு மகன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறான். அவனுடைய மயக்கத்தை குணமாக்குறதுக்காக நிறைய வைத்தியர்கள் அவனுக்கு வைத்தியம் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா யாராலையுமே அந்த சிறுவனை குணப்படுத்தவே முடியல. விசாரணையின் முடிவில் அவன் குடிச்ச பால்ல யாரோ ஒருத்தங்க விஷம் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. விஷமுறிவு மருந்தை தேடி நாடு நாடா பல வைத்தியர்களை தேடி பந்தல மகாராஜா அலையறாரு. ஆனா யார்கிட்ட இருந்தும் விஷமுறிவு மருந்து கிடைக்கவே இல்லை. எந்த ஒரு வைத்தியராலையும் அந்த ஒரு சிறுவனை குணப்படுத்தவே முடியல. அதன் பிறகு பந்தல தேசத்தை தேடி கைலாயத்திலிருந்து ஒரு சித்தர் வருவதா சொல்லியிருந்தாங்க. அந்த சித்தர் அந்த பையனை பரிசோதிச்சு பார்த்து தன்னுடைய கழுத்தில் இருந்த பாம்பு மூலமா அவனுடைய உடல்ல இருந்த விஷத்தை முறிக்கிறாரு. அந்த பாம்பானது அந்த விஷத்தை உறிஞ்செடுத்து அந்த பையனை காப்பாத்துது. நீங்க கணிச்சது சரிதான், வந்தது சித்தர் கிடையாது, அது மகா அவதாரமான சிவன் தான். எதுக்காக சிவன் ஒரு பந்தல மகாராஜாவின் மகனை காப்பாற்ற வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த மகாராஜாவின் மகனை காப்பாற்ற வரல, அவர் காப்பாற்ற வந்ததே அவருடைய மகனே தான். சரிதான், நாம இன்னைக்கு ஐயப்பன் அவர்களுடைய கதையை தான் விரிவா பார்க்க போறோம். நேரத்தை விரயம் பண்ணாம காணொலிக்குள்ள போயிரும். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஐயப்பனுக்கு நீங்க மாலை போட்டு இருக்கீங்களா? அப்படி போட்டிருந்தா உங்களுக்கு ஏதாவது அதிசயமானது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இந்த வீடியோல ஐயப்பனுடைய கதையை பார்த்துருவோம். ஐயப்பனுடைய கதை மகிஷாமுகியின் கதையிலிருந்து தான் துவங்குது அப்படின்னு சொல்லணும். மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் வதம் செய்த பிறகு அதுல அதிகமா சோகம் கொண்டவள்னா மகிஷாசுரனின் தங்கையான மகிஷாமுகி தான். தேவர்களால தான் தன்னுடைய அண்ணன் உயிர் பறி போச்சு, அதனால தேவர்களின் இனமே இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட தவம் இருக்க ஆரம்பிக்கிறா மகிஷாமுகி. மிகப்பெரிய வலிமையை பெற்று தேவரினத்தை அழிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட அவ பல நாட்கள் தவ வாழ்க்கையில ஈடுபடுறான். அந்த தவத்தை பார்த்து மெய்சிலிருத்து போன பிரம்மன் அவளுக்கு வரம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி வந்தவர்கிட்ட எனக்கு சாகா வரம் வேணும்னு சொல்லிட்டு மகிஷாமுகி முதல்ல கேட்கிறான். ஆனா சாகா வரம் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்ல, உன்னுடைய சாவை நீயே தீர்வு செஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரம் கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகிஷாமுகி ஒரு கண்டிஷன் வைக்கிறான். அந்த ஒரு விதியின்படி என்னுடைய மரணமானது ஒரு பாலகன் கையில தான் ஏற்படணும். அந்த பாலகனானது சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு பிறந்த ஒருவனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றா. அதோட என்னை யாராவது தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொன்னா நான் அதை விட வலிமையா உருமாறி அதை விட பெரிதாக நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்கிறான். இந்த வரத்தின்படி மகிஷாமுகியை யாராவது தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவ அதை விட வலிமை வாய்ந்தவளா அடுத்த முறை சண்டைக்கு வருவான்னு அர்த்தம். சோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய வரத்தை கேட்க பிரம்மனும் அவளுடைய தவத்துக்காக அவள் கேட்ட வரத்தையே கொடுக்கிறாரு. அதன் பிறகு மகிஷாமுகி தேவர்களை அழிக்கும் ஆட்டத்துல ஈடுபடுறா. அதனால தேவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்யறா. அதில் ஒரு சூழ்ச்சியா ஒரு முனிவரிடம் இந்திரனை மாட்டிவிட்டு இந்திரன் வாயால அவன் கெடுவது போல ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கா. அந்த சூழ்ச்சியின் ஒன்னா சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவரையும் அகபாவம் கொண்ட இந்திரனையும் சந்திக்க வைக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்திரன் முனிவர் கொடுத்த மாலைய அவர் அவமரியாதை செய்யும் விதமா தூக்கி வீசுறாரு. இதனால கோபம் கண்ட அந்த முனிவரானவர் அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. இந்திரன் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தேவரினமே மனிதர்கள் போல வயதாகி சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திரன் கெஞ்சி கேட்கும், அதற்கான சாப விமோச்சனமா பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை நீ உண்டாய் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த சாப விமோச்சனம் கிடைக்கும், நீங்க அழிவில்லாத வாழ்க்கையை பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சாப விமோச்சனம் கொடுக்கிறாரு. இந்திரன் சிவன் கிட்ட போயிட்டு பார்க்கடல் கடைவதற்காக அனுமதி கேட்கிறாரு. அப்போ சிவன் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அசுரர்கள் கூட சேர்ந்து நீங்க பார்க்கடலை கடையணும், வரக்கூடிய அமிர்தத்தை 2 பேரும் பகிர்ந்து உண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன் விளைவா 2 பேரும் சேர்ந்து பார்க்கடலை கடையறாங்க. அதன் பிறகு அதிலிருந்து அந்த அமிர்தத்தை 2 பேரும் சரியா பங்கிட்டுக்கிறாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, அசுரர்களும் அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றாங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சிக்கலாயிரும், அவங்க கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மோகின உருவத்துல சூழ்ச்சி பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமிர்தத்தை களவாண்டுட்டு வராரு. அப்படி வரும்போது தான் மோகினிய சிவன் சந்திக்கிறாரு. அப்போ மகிஷாமுகியின் வரத்தின்படி நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் அந்த குழந்தை மகிஷாமுகியை அழிப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மோகினி உருவத்துல விஷ்ணுவும் சிவனும் இணையறாங்க. அதன் வழியா பிறந்தவர் தான் ஐயப்பன். இந்த சமயத்துல பந்தல தேசத்தை சேர்ந்த மகாராஜா
புத்திர பாக்கியம் இல்லாம கவலை கொண்டிருக்கிறாரு. அவரும் அரசியும் சிவனை நோக்கி பல வேண்டுதல்களை முன்வைக்கிறாங்க. அப்ப சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த ஒரு குழந்தை அவங்க கிட்ட வளரட்டும், அதுதான் நல்ல முடிவுன்னு முடிவெடுத்து பந்தள தேசத்தில் இருக்கக்கூடிய காடுல அந்த குழந்தைய அந்த மகாராஜாவின் கண்ணுல படுற மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ பந்தள மகாராஜா வேட்டைக்காக அந்த காட்டுக்குள்ள வராரு. அப்போ மணி யோசை ஒண்ணு புதர்களுக்கு நடுவுல கேக்குது. அவர் அந்த புதர்களை விளக்கிட்டு போய் பார்க்கும்போது அங்க ஒரு அழகிய குழந்தை தெய்வ லட்சணங்களோட கழுத்துல மணியோட இருக்கிறத பார்க்கறாரு. அந்த குழந்தையை தூக்கிட்டு நானும் என் மனைவியும் இவ்வளவு நாள் வேண்டிய வேண்டுதலுக்கு பலனாம் சிவன் தான் இந்த குழந்தைய எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய கோட்டையை நோக்கி எடுத்துட்டு போறாரு. ஆனா அங்க ஒரு சிக்கல் இருக்கு. பந்தள மகாராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய அமைச்சரானது வாரிசே இல்லாத இந்த ஒரு அரசவையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிகள் பண்ணி வச்சிருந்தான். ஆனா அரசர் இப்படி ஒரு தத்து பிள்ளையோட கோட்டைக்குள்ள வரவும் அவனுக்குள்ள மிகப்பெரிய பொறாமையானது எழத் தொடங்குது. பம்பை நதிக்கரையில கழுத்துல மணியோட கிடைச்சதாலேயே மணிகண்டன் அப்படிங்கிற பெயரை அரசனும் அரசியும் அந்த குழந்தைக்கு பெயரா வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் தெய்வ லட்சணங்களுடன் அவங்க கண்ணு முன்னாடியே துரு துருன்னு வளருது. இந்த குழந்தை வந்து சேர்ந்த ஒரு ராசியாலேயே ரொம்ப நாள் பிரசவம் அடையாம இருந்த அரசி பிரசவம் கொண்டிருந்தாள். அதன் விளைவா அவளுக்கு 2வது மகனும் பிறந்திருந்தாங்க. இப்படியாக மணிகண்டனின் வரவியால அந்த ஊருமே செழிப்புற்று வளர தொடங்குச்சுன்னு தான் சொல்லணும். மணிகண்டன் அந்த ஊர் முழுக்கவே தன்னுடைய காலடி தடங்களை பதிச்சு எல்லாரையும் மகிழ்வித்து வாழ்ந்துட்டு இருந்தான். ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லாத அரசனுக்கு 2 குழந்தைகள் இப்போ வந்ததை பார்த்து எரிச்சல் அடைஞ்சா அமைச்சர். பொறாமை கொண்ட அந்த அமைச்சர் என்ன பண்றானா, இந்த மணிகண்டனால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, அதனால அவனை எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்ணி மணிகண்டன் குடிக்கக்கூடிய பாலில் விஷம் கலந்துடுறான். இந்த நிகழ்வை தான் நாம நம்ம காணொளியுடைய முதல் பகுதியா பார்த்தோம். இவன் கலந்த விஷத்தை தான் முறிக்கிறதுக்கு சிவனே இறங்கி வந்தாரு. இப்படி ஒரு சூழ்ச்சி 2 சூழ்ச்சி இல்லை, மணிகண்டன் வளர வளர பல சூழ்ச்சிகளை அந்த அமைச்சர் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒவ்வொரு சூழ்ச்சியிலிருந்துமே மணிகண்டன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான்னு தான் சொல்லணும். இப்படியாக மணிகண்டன் 13 வயதை எட்டறாம். ஸோ குருகுலத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு பந்தள மகாராஜா முடிவு பண்ணி ஐயப்பனான மணிகண்டனை குருகுலத்துக்கு அனுப்புறாரு. குருகுலத்தில் ஒரு மிக தேர்ந்த மாணவனா வலம் வந்தான் மணிகண்டன். மணிகண்டனுடைய வில்வித்தை பார்த்து அவருடைய குருவுக்கே ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்க முடியுமா, நான் சொல்லி தந்ததை தாண்டியுமே பல வித்தைகளை இவன் கற்றிருக்கானே, இவன் சாதாரண குழந்தையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவுக்கு ஒரு எண்ணம் வருது. அப்படியாக குரு தட்சணை கேட்பதற்காக மணிகண்டன் கிட்ட அந்த குரு போறாரு. முதல்ல மணிகண்டனும் சாதாரண குரு தட்சணை தான் தராரு. அதன் பிறகு அவர் சோகமான முகத்தை காட்டவும், நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு தெரியுது, உங்களுடைய பையனால தானே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருடைய பையன் ஒரு வாய் பேச முடியாத ஊமையா இருந்திருக்கான். அந்த சோகத்துல தான் அவர் இருந்திருக்காரு. நான் அவனை சரிப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நீ இப்ப சொல்லுன்னு சொல்லி ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் அந்த 2 வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியாக அந்த பையனுக்கு பேச்சு வர தொடங்குது. அதை கண்டு குரு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போய் மணிகண்டனுடைய காலிலேயே விழுந்துடுறாரு. நீங்க இவ்வளவு பெரிய தெய்வ பிறவியா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இப்பேற்பட்ட தெய்வ பிறவி என்ன குருவா ஏற்றுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பிறவி பலனையே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனுடைய காலில் விழுந்து வணங்குறாரு. அதன் பிறகு என்னுடைய பிறவி பலன் இன்னும் அடையல, நான் இந்த பிறப்பை எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, அந்த காரணம் நிறைவடையும் போது நான் உன் பையனை மாதிரியே என்னை வேண்டி வரக்கூடிய நிறைய பேருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற வாக்க அந்த குரு கிட்ட கொடுக்கிறாரு. பின்பு மணிகண்டன் அரசவைக்கு வராரு. அரசவையில மணிகண்டனை பார்த்ததுமே அமைச்சருடைய வயிறானது மிகப்பெரிய அளவுல கொந்தளித்து எழுது. இவன் எப்படி இந்த கோட்டைக்குள்ள வரலாம், இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சதி திட்டம் தீட்டி பந்தள தேச அரசியை தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு திட்டம் தீட்டுறாரு. அதன்படி மணிகண்டனை இளவரசரா ஆக்க போறதா பேசிக்கிறாங்க. உங்களுக்கு பிறந்த மகன் தானே இளவரசனா மாறணும், அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு பிறந்த மகன் எப்படி இளவரசர் ஆக முடியும்னு சொல்லிட்டு அரசியின் நெஞ்சத்துல நஞ்சை விதைக்க தொடங்குறான் அந்த அமைச்சர். இதை கண்டு அரசியும் அவனுடைய சூழ்ச்சி வலையில விழுந்து அவன் சொல்லும் எல்லா விஷயத்துக்குமே தலையாட்ட தொடங்குறாங்க. அதன்படி ஒரு நாள்
மணிகண்டன் இல்லாம பண்ணுனாதான் உங்களுடைய பையன் அரசனாக முடியும் அப்படின்னு சொல்லி அவனை காட்டுக்கு அனுப்புவோம், காட்டுக்கு அனுப்பி புலி கிட்ட அவனை பலியாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான திட்டத்தை தீட்டுறான். அதன்படி அரசி வந்து எனக்கு வயிற்று வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட துவங்குறாங்க. அந்த நாடகத்துல ஒரு பகுதியா ஒரு வைத்தியர் வந்து இந்த வயிற்று வலியை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா புலிப்பால் தான் தேவை, புலிக்கிட்ட இருந்து யாரு பாலை கறந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை பார்த்து வேணும்னே குத்தி காட்டி சொல்றாரு. அம்மாவின் மீது அதிக பாசம் கொண்ட மணிகண்டனோ நாம் போய் புலிப்பால் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில இருந்து காட்டை நோக்கி கிளம்புறான். அப்பா அவங்க அப்பா தடுத்து மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நீ தேடி போயிட்டு இருக்க, இப்படி போறது ரொம்பவே ஆபத்து, இருந்தாலுமே தாய் மீது நீ வைத்திருக்கக்கூடிய அன்பை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய தலையில முக்கன் கொண்ட தேங்காவையும் அதனோடு சில உணவு பண்டங்களையும் வச்சு இருமுடியா கட்டி தலையில வச்சு அனுப்புறாரு. இந்த இருமுடியை தான் இப்போ வரைக்கும் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இருமுடியா கட்டி சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ள போய் புலியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் மகிஷாமுகி கண்ணில் தென்படுறாரு. மணிகண்டன் தான் பிறப்படுத்துவதற்கான நாள் இன்னைக்கு தான் சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு மணிகண்டன். அந்த போற பார்க்க சிவனே பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னுடைய காலையை ஒரு பக்கம் கட்டிட்டு ஒரு இடத்துல நின்று அந்த போரை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் நின்று காளையை கட்டி வச்சிருந்த இடம் தான் இன்னைக்கு காளை கட்டுன்னு அழைக்கப்படுது. சிவனே வந்து பார்க்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா மணிகண்டனுக்கும் மகிஷாமுகிக்கும் போரானது நடந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு முறை மகிஷாமுகியை வீழ்த்தும் போதுமே மகிஷாமுகி திரும்ப அதை விட பலசாலியா எழுந்தெழுந்து வந்துகிட்டே இருந்தா. இதனால மகிஷாமுகியை தோற்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. இருந்தாலுமே மகிஷாமுகியை வீழ்த்துறதுக்காகவே பிறப்படுத்த மணிகண்டன் மகிஷாமுகிய தரையில தள்ளுறாரு. அவள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவளை எந்திரிக்க விடாம அவளை ஒரு குன்றுல தள்ளி அவ மேல கற்கள் மணலை போட்டு புதைச்சு வைக்கிறாரு. இப்படி மகிஷாமுகிய புதைத்த இடத்தான் கல்லிடம் குன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம அழைக்கிறோம். இப்படியாக மகிஷாமுகிய வதம் செய்கிறாரு மணிகண்டன். போர் முடிஞ்ச உடனே சிவன் வந்து மணிகண்டனை பாராட்டுறாரு. உன்னுடைய போர் திறமை கண்டு நான் வியந்து போனேன், உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனை பாராட்டுறாரு. அப்போ மகிஷாமுகியின் முன்ஜென்மமான லீலாவதி அவர் முன்னாடி தோன்றாரு. அப்படி தோன்றிய லீலாவதி, என்னை நீங்க வந்து என்னுடைய மறுபிறவியிலிருந்து விடுவிச்சிட்டீங்க, என்னுடைய கெட்ட பிறவி இப்போ முடிஞ்சுது, என்னுடைய நல்ல பிறவியா நான் மாறி வந்திருக்கேன், என்னை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க, அதுதான் சரியான ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்போ மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, இது முடியாது, என்னுடைய இந்த ஜென்மமானது பிரம்மச்சாரிய விரதமாக தான் இருக்க போறேன், அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இருந்தாலும் நீ கோரிக்கை வச்சதால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னை பார்க்க பல பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் வருவாங்க, எந்த ஒரு வருஷம் கன்னிசாமி ஒருத்தர் வரவே இல்லையோ அந்த வருஷம் நீ என்ன திருமணம் செஞ்சுக்கலாம், அது வரைக்கும் எனக்கு பக்கத்திலேயே நீ மஞ்சள் தேவியாகவும் மாளிகைபுரத்து அம்மனாகவும் என்னுடைய பக்கத்திலேயே ஒரு கோயிலை கட்டி நீ அமர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன் பிறகு சிவனும் மணிகண்டன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீ எங்க வேணா கோவில் கட்டு, ஆனா உன்னையே எண்ணி சபரி அப்படிங்கிற பக்தை மலையில உட்காந்து உனக்காக தவம் செஞ்சுட்டு இருக்கா, அங்க உன்னுடைய கோயிலை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிப்பா, நான் வந்து இப்போ என்னுடைய தாய்க்காக புலிப்பால் கறக்க வேண்டியதா இருக்கு, அதனால நான் புலிப்பாலை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மகிஷாமுகியை வீழ்த்தி வதம் செய்த பிறகு தன்னுடைய அம்மாவுக்காக புலிப்பால் தேடி காட்டுக்குள்ள மறுபடியும் போறாரு மணிகண்டன். மகிஷாமுகியை வீழ்த்தியதற்கு நன்றி கடனா இந்திரன் புலியா மாறி நான் உங்களுக்கு பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்திரன் புலியா மாறி என் மேல நீங்க அமர்ந்துக்கோங்க, நாம அரசவை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே கோட்டையை நோக்கி போறாங்க. இந்த தடவை ஒரு புலியோட கிடையாது, நூற்றுக்கணக்கான புலிகளோட ஐயப்பன் கோட்டையை நோக்கி வந்துட்டு இருந்ததை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட தொடங்குறாங்க. அதை பார்த்து அந்த பொறாமை கொண்ட அமைச்சருமே கையெடுத்து கும்பிட்டு இவ்வளவு பெரிய தெய்வ பிறவியா இத்தனை நாள் கொல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனம் வெந்து உருகி போய் ஐயப்பனை வேண்ட தொடங்குறான். அப்படியாக கோட்டைக்குள்ள வந்த ஐயப்பன் புலிக்கிட்ட இருந்து பாலை கறந்து கொடுத்து அம்மா கிட்ட கொடுக்க போறான். இதை பார்த்து நடுநடுங்கி போன அவங்க அம்மாவோ திடீர்னு ஓடி வந்து மணிகண்டனுடைய காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நீங்க இவ்வளவு பெரிய தெய்வ பிறவியா இருப்பீங்கன்னு நான் எதிரே பார்க்கல,
உங்க மேல நான் சூழ்ச்சி வட்டம் கட்டியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனமுருகின்னு வந்து பேசுறாங்க. அம்மா, நீங்க எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? என்னை 12 வருஷம் தூக்கி வளர்த்தவங்க நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட மணிகண்டன் சொல்ல, அவங்க அப்பாவை பார்த்து மணிகண்டன் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்பா, நான் என்னுடைய தெய்வ பிறவியை அடைஞ்சிட்டேன். எனக்கு என்னுடைய பக்தர்களை பார்க்க ஒரு இடமானது தேவைப்படுது. அந்த இடத்துக்கு உங்களுடைய ராஜ்யத்துல ஒரு நிலத்தை தர முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா தர, உனக்கு எந்த நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து விட்டு, இந்த அம்பு எங்க போய் விழுகுதோ அங்க எனக்கு கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. அப்படியாக மணிகண்டன் அம்பை விட அந்த அம்பானது வேகமா சீறி பாய்ந்து சபரி எனும் பக்தை இருக்கக்கூடிய இடத்துல போய் விழுது. அந்த சபரி எனும் பக்தை இருந்த இடம்தான் இன்னைக்கு சபரிமலையா இருக்கு. அந்த சபரிமலையை நோக்கிதான் வருடம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவருடைய பாதத்தை தேடி விரதம் இருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஐயப்பனுடைய கதை இவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியுமா, ஐயப்பன் உண்மையிலேயே பிரம்மச்சரியர் கிடையாது. ஐயப்பனுக்கு 2 மனைவிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதோட ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக வாபர் அப்படிங்கிற மசூதியை பார்த்துட்டு போகணும், அதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறதும், அதோட எப்படி முருகனுக்கு அறுபடை வீடு இருக்கோ அதே மாதிரி ஐயப்பனுக்கும் அறுபடை வீடு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதே போல ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்த பிறகு பந்தள தேசத்தையே அரசனா ஆண்டாருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இப்படி ஐயப்பனை பத்தி தெரியாத பல விஷயங்கள் இன்னும் இருக்கதாங்க செய்யுது. அதை நம்ம பாகம் 2ல பார்ப்போம். பாகம் 1ல இப்ப நம்ம வெறும் கதை மட்டும் பார்த்துட்டு பாகம் 2ல ஐயப்பனுடைய மறுபக்கத்தை பார்ப்போம். பாகம் 3ல சபரிமலையுடைய ரகசியங்களை பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் லைக்கும் போடுங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு உதவியா இருக்கும்.